ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் இருக்க அங்காளம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். மயான கொலை விடுறதா சொல்லி அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் காலையிலே கிளம்பி எல்லோரும் கோவிலுக்கு வந்தாச்சு. சாமி கும்பிட்டதும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டு தோட்டத்தில் பார்த்தோம். இந்த பழம் கிடச்சிது. இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பழம்னு கேட்டால் அம்மா ஆத்தா பழம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஒன்றே பிரித்து எல்லா பசங்களும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை இதுன்னோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அப்படியே எல்லாம் சாப்பாட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தாங்க. எனக்கும் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. அது என்ன வேலைன்னா இந்த வேலை தான், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது. அவங்க கேஸில் நிறைய ஒர்க் போயிட்டு இருந்ததுனால விறகடுப்பு மூட்டி என்ன மீன் வறுக்க சொல்லிட்டாங்க. மீன் வறுத்துட்டு இருந்தோம். எல்லாம் எங்கெங்கே ஏதோ ஒரு இதில் பார்த்தாலும் இது மாதிரி ஒன்றா எப்பயாவது ஒரு டைம் தான் சேர்றோம். அந்த ஒரு நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாளாகவும் நல்ல நாளாகவும் எங்களுக்கு இருக்குது. அப்போ எவ்வளோ வேலை செஞ்சாலும் தெரியவும் மாட்டேங்குது. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி ஊர்வலம் வர்றதுனால அதுக்கு ரெடி பண்ணணும். அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு வேலையை கடகடன்னு பார்த்துட்டு இருந்தோம். எங்களோட வேலை முடிஞ்ச உடனே சாமிக்கு ஊர்வலம் வர்றதுனால அதுக்கு ரெடி பண்ணுற வேலையை பார்க்கணும். அதனால் போய் அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலை முடிச்ச உடனே அப்படியே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சாமிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாமி வந்தாச்சு. அங்காள பரமேஸ்வரி அம்மன் பாருங்கள் இவ்வளோ அழகாக வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததும் தீபாராதனை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு எவ்வளோ இதாக நிற்கிறாங்க பாருங்கள். சாமி கும்பிட்டதும் அப்படியே எதிர்க்க ஆப்போசிட்டில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்ருந்தோம். அப்படியே டான்ஸ் ஆடுறது பார்க்கலான்னு சொல்லி போயிட்டோம். அவங்க எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். ஆடுறத விட அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பயமாகவும் இருந்துச்சு. பக்கத்துலேயே போக முடியல. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி நமக்கு தெரியுதா இல்லை அவங்க அப்படி இருக்காங்களான்னு தெரியல. காஸ்டியூம் போட்டு வந்த ஒரு அண்ணனுக்கு ஆடவே தெரியல. அவங்களுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணன் ஆடி காமிச்சாங்க. ரொம்ப தூரமாக நின்றுட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்கள். இது வந்து இப்போ இந்த அண்ணன் வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் எப்படி ஆடுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இப்போ பாருங்கள், அந்த அண்ணா அவ்வளோ அழகாக ஆடுவாங்க. எவ்வளோ இதாக இப்போ ஆடுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் காஸ்டியூம் போட்டு ஆடி இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே அவங்க டான்ஸ்லாம் பார்த்துட்டு அம்மன் வீதி விழா முடிஞ்ச உடனே தெருக்கூத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதை பார்க்க போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்கா பசங்க பக்கத்து வீட்டு அக்கா எல்லாம் கிளம்பிட்டோம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அது ஒரு பிளான் இருந்துச்சு. சாமி ஊர்வலம் போயிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கே மணி 11 ஆகிடுச்சு. 11:30க்கு தான் கூத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சாமி கிட்ட வந்துடுச்சு. ஆடி முடிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கூத்துக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். சாமி ஊர்வலம் முடிஞ்சதும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். சரி, அப்படியே கூத்துக்கு போகலாம் அப்படி சொல்லி எல்லாம் கிளம்பியாச்சு. வந்து கூத்து பக்கம் வந்து உட்காந்துட்டோம். இது என்ன நாடகம் என்ன கதை எதுவுமே புரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம்.
எத்தனை பேர் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். கூத்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-2:30 மணிக்கெலாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். பனி ஜாஸ்தியாக பெஞ்சிச்சு, பசங்களை வச்சுட்டு இருக்க முடியல, அதனால் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.